18ஆம் நூற்றாண்டில் மக்கள் கல்வியில் அறிவில்லாத நாட்களில் அநேக மிஷினரிமார் மேலை நாட்டிலிருந்து வந்து மக்களுக்கு கல்வியறிவோடு இறை அன்பை ஊட்டினார்கள். அவர்களின் நெல்லை அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட சார்லஸ் சாப்ளஸ் ஈவால் ரேனியஸ் ஐயர் மிகவும் முக்கியமானவர். அவர் திண்ணையில் அமர்ந்து மரத்து நிழலில் மாணவர்களுக்கு கல்வி அறிவித்தார். குதிரையில் கிராமமாக சென்று கிறிஸ்துவின் அன்பை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அந்நாட்களில் கள்ளன் ஒருவனும் குதிரையில் சென்று வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டிருந்தான். ஒரு நாள் ரேனியஸ் ஐயரை வழிமறித்து கத்தியை காட்டி அவரிடம் உள்ள பணத்தை பறித்து சென்றான். சென்ற விதத்தில் திரும்பி வந்து அவனுடைய கிழிந்த பொத்தலான கோட்டை அவருடன் கலட்டி கொடுத்துவிட்டு அவருடைய நல்ல கோட்டை அணிந்து கொண்டு சென்று விட்டான். நொடியில் அந்த கோட்டை பார்த்து ரேனியஸ் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், அவரது பணம் அந்த கோட்டின் உள் பாக்கெட்டில் இருந்தது. மட்டுமல்ல, அநேக சிறிய பாக்கெட்டுகளில் மற்றவர்களிடம் கொள்ளையடித்த பணமும் இருந்தது. எனவே அவர் வேதனையோடு அவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று பணத்தை ஒப்படைக்க காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவன் வரவே இல்லை. யோவான் 13:7 நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய். ஜான் 13:7 What I do thou knowest not now. One song. ஒரு தாய் தேற்றுவது என்னை தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது என்னை தேற்றுவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது என்னை தேற்றுவா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது என்னை தேற்றுவா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு உம்மை பற்றி கூறி அறிவிக்க கிருபை புரிய வேண்டும் என்று எகோசோமேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.